வாழ்க்கையில நீங்க கஷ்டம்னு உணர்ந்த ஒரு விஷயத்த, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வலிய மத்தவங்க தெரிஞ்சும், நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு தெரிஞ்சும், உங்கள்ட்ட வந்து "இது ஒண்ணுமே இல்ல. இது நீ நெனைக்கிற அளவுக்கு பெரிய விஷயமே இல்ல. இதுக்கெல்லாம் இப்படி ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நீ இந்த அளவுக்கு ஓவர் திங்கிங் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நான் சொல்றது தான் சரி. நீ இப்படி ஃபீல் பண்றது தப்பு." அப்படின்னு யாராச்சும் உங்கள சமாதானப்படுத்த முயற்சி பண்ணியிருக்காங்களா? உண்மையிலே அது சமாதானம் கிடையாதுங்க. உங்களோட வலி அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. அவங்க என்ன நெனைக்கிறாங்களோ, அதன்படித்தான் நீங்க உணரணும் அப்படின்னு அவங்க உங்கள ஆட்டி வைக்கிற ஒரு விதமான மனோபாவம். இதத்தாங்க எமோஷனல் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு நான் இந்த எமோஷனல் மேனிப்புலேஷன பத்தி தான் பேசணும்னு நெனச்சேன். ஏன்னா, என் வாழ்க்கையில என் குழந்தை பருவத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் இந்த எமோஷனல் மேனிப்புலேஷனால என்ன ஆட்டி வைக்காதவங்க யாருமே கிடையாது. நானும் அது என்னன்னு தெரியாம, என் மேல தான் ஏதோ தப்பு இருக்கு போல இருக்கு அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு மண்டைய மண்டைய ஆட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டும் இருந்து, இப்போதாங்க அந்த எமோஷனல் மேனிப்புலேஷன்னா என்னன்னு நான் புரிஞ்சு, அதிலிருந்து நான் வெளில வந்தேன். இன்னைக்கு அத பத்தி தாங்க என் வாழ்க்கையில நடந்த இந்த எமோஷனல் மேனிப்புலேஷன் எப்படிலாம் நடந்துச்சு? அதிலிருந்து நான் எப்படி வெளில வந்தேன்? இத நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? அப்படின்றத தாங்க இன்னைக்கு நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். இந்த மேனிப்புலேஷன் அப்படின்றது ஒருத்தர தான் இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கிறது. எமோஷனல் மேனிப்புலேஷன் அப்படின்றது ஒருத்தர் இன்னொருத்தருடைய உணர்வுகள, எண்ணங்கள, முடிவுகள தெரிஞ்சோ, தெரியாமலேயோ, நேரடியாவோ இல்ல மறைமுகமாவோ கட்டுப்படுத்துறது. இல்ல தன்னுடைய அதிகாரத்த பயன்படுத்துறது. இதுக்கு பேரு தாங்க எமோஷனல் மேனிப்புலேஷன் அப்படின்றது. அந்த மேனிப்புலேட்டர் அதாவது அந்த எமோஷனல் மேனிப்புலேஷன் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கு இதனால நெறைய பலன்கள் உண்டு. உங்கள கட்டுப்படுத்துவாங்க. உங்கள அவங்க இஷ்டத்துக்கு ஆட்டி வைப்பாங்க. உங்கள ஒரு பொம்மை போல நடத்துவாங்க. அவங்களுக்கு ஒரு கையாள் மாரி உங்கள மாத்திருவாங்க. அதே சமயம் இதனால பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் கொஞ்சமா தெளிவான சிந்தனைய இழந்துருவாங்க. அவங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. தன்னம்பிக்கைன்றது அவங்கள்ட்ட கொஞ்சம் கூடவே இருக்காது. இது ஓப்பன் கம்யூனிகேஷன் கிடையாதுங்க. ஓப்பனா வாய தொறந்து நான் உன்ன டிமாண்ட் பண்றேன், உன்ன கமாண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. ஆனா, கொஞ்சம் கொஞ்சமா நமக்கே தெரியாம, நமக்குள்ள குழப்பத்த புகுத்தி, நம்மள நாமே சந்தேகப்பட வைப்பாங்க. இதுதாங்க எமோஷனல் மேனிப்புலேஷன் அப்படின்றது. என் வாழ்க்கையில நெறைய நடந்திருக்குது. 1 2 சொல்றதுக்கு. ஆனா, இதுல முக்கியமான விஷயம், ரொம்ப காயம் குடுக்குற விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய உணர்ச்சிகளையே நம்மள சந்தேகப்பட வச்சுருவாங்க. அதனாலேயே நாம குற்ற உணர்ச்சியிலேயே இருந்துகிட்டே இருப்போம். எதுக்கெடுத்தாலும் வெட்கப்படுவோம். இத பேசலாமா? வெளில வரலாமா? போலாமா? அப்படின்னு. அதிக அளவுல பயம். அது மட்டும் இல்லாம நடக்கிற எல்லாத்துக்கும் நாம தான் பொறுப்பு அப்படின்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்ட, பொய்யான பொறுப்ப நம்ம தல மேல நாம சுமந்துட்டு இருப்போம். இந்த எமோஷனல் மேனிபுலேட்டர் இருக்காங்க இல்லைங்களா? அவங்க பண்ற தப்புவுக்கு ஒரு நாளும் பொறுப்பு எடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய சொந்த நடத்தைக்கு அவங்க பொறுப்பு எடுத்துக்கவே மாட்டாங்க. ஆனா, கொஞ்சம் கொஞ்சமா
அடுத்தவங்களுடைய வாய்ஸ கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு எல்லைகளே ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவாங்க. தான் சுயமரியாதைனா என்னான்னு கேட்கற அளவுக்கு அவங்கள கொண்டாந்து விட்டுருவாங்க. இது நெறைய நேரம் வெளிப்படையா தெரியவே தெரியாதுங்க. ஆனா நாம என்ன தெரியுமா? நமக்குள்ள என்ன தெரியுமா? ஒரு ஆழமான உணர்வ பதிச்சு வச்சிருப்பாங்க. அவங்க இதெல்லாம் சொல்லும்போது, நமக்குள்ள தான் ஏதோ தப்பு இருக்கு போல இருக்கு. அப்படின்னு நாம உள்ளுக்குள்ள எந்நேரம் பார்த்தாலும் நெனச்சுக்கிட்டே இருப்போம். அது உண்ம கிடையாது. அவங்க நமக்குள்ள விதைச்ச வித. ஆனா இத புரியறதுக்கு எனக்கு ரொம்ப காலம் ஆச்சுங்க. பொதுவா இந்த எமோஷனல் மேனிபுலேஷனுடைய அடையாளங்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னாக்க, நம்மள குற்ற உணர்விலேயே வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி நாம ஏதாவது எதிர்த்து பேசுறோம். இல்ல அவங்களால வெளியில எங்கேயாவது கோவத்த காட்ட முடியல. எங்கேயாச்சும் அவங்களால ஓப்பன் அப் பண்ண முடியல அப்படின்னாக்க, அவங்களுக்கு இந்த பஞ்சிங் பேக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி வீட்ல ஒருத்தவங்க இருப்பாங்க. என் வீட்ல நான் அந்த மாரி தான் இருந்தேன் நானு. எங்க இருக்கிற கோவத்தையும் கொண்டாந்து கொட்டுற குப்பை தொட்டின்னு நெனச்சுக்க வேண்டியது. நெனச்சு தான் இருந்தாங்க. நானும் அப்படிதான் இருந்தேன். வெளியில எங்கேயோ யாரோ ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. இங்க வந்து என்னைக்கோ நடந்த ஒரு விஷயத்த, அத சொல்லி, அந்த குற்ற உணர்வ தூண்டி, அவங்களுடைய ஆதங்கத்த, அவங்களுடைய கோவத்த தீர்த்துக்கிறது. ஓப்பனா சொல்லப்போனா இது கையாலாகத்தனம். ஆனா இதத்தான் அவங்க பண்ணாங்க எனக்கு. முதுகெலும்பு இல்லாதத்தனம். அவங்களால முடியாது. அவங்களோட வீரத்த வெளியில யார்ட்டயும் போய் காட்ட முடியாது. ஆனா, இந்த பஞ்சிங் பேக் மாரி வீட்டுக்குள்ள ஒருத்தங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கள்ட்ட தான் வந்து கொட்டுறது. அதுவும் குறிப்பா என்னத்த எடுத்துக்கிறது? என்னைக்கோ, எப்பயோ பண்ண ஒரு தப்ப குத்தி, குத்தி காட்டி, அவங்களுடைய வன்மத்த தீர்த்துக்கிறது. இதுதாங்க முதல் முக்கியம். அப்ப நாம நெனச்சுட்டு இருப்போம் நாம. என்னன்னா, நம்ம அவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு. மன்னிக்கவே முடியாத தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு. அதனால தான் அவங்களால அத மறக்க முடியல. நாம அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் போல இருக்கு. அப்படின்னு நாம அப்பாவியா நெனைப்போம். நான் ஓப்பனாவே சொல்றேங்க. இதுதான் உண்ம. நான் இதெல்லாம் பேசுறதுக்கு பயந்தேன். ஆனா இப்ப உண்ம தெரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு பேசணும்னு தோணுது எனக்கு. என்ன போல இதுல மாட்டிட்டு இருக்க யாராவது ஒருத்தராவது இத கேட்டு அவங்க மேல தப்பு இல்லன்னு உணருவாங்கல்ல. அதுக்காகத்தான். நம்ம நெனைப்போம். நம்ம இது நான் தப்பு பண்ணல. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லணும்னு நெனைப்போம். ஆனா கூடவே இன்னொரு சிந்தனை வரும். ஐய்யயோ! நாம தான் அவங்கள கஷ்டப்படுத்திட்டோமே! அவங்க இவ்ளோ கஷ்டப்படுறாங்க. அத சொல்லி சொல்லி காட்டி அவங்க கஷ்டப்படுறாங்க. நாம திரும்பவும் பேசி நம்மள நல்லவங்களா காட்டிக்க போனா, நாம சுயநலவாதி ஆயிட மாட்டோமா? அப்படின்னு நெனப்பு நமக்குள்ள வரும். இதுதாங்க முதல் விஷயம். நம்ம குற்ற உணர்ச்சிய அப்படியே வச்சிருப்பாங்க. நாம அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளில வரக்கூடாதுன்னு அவங்க நெனைப்பாங்க. இதுதாங்க முதல் அடையாளம். 2வது அடையாளம். அவங்க நமக்கு எது நடந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு இது பிடிக்கலன்னு சொன்னா, அந்த பிடிக்குதுன்ற வார்த்தையே அவங்க காதுல விழாது. என்னால இது முடியாதுன்னு சொன்னா, முடியாதுன்ற வார்த்தையே அவங்க காதுல விழாது. எனக்கு இந்த மாரி நடந்தது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா, "அப்படிலாம் எதுவுமே நடக்கலையே" அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதெல்லாம் தாங்க முடியாம கத்தனோம் அப்படின்னா, "எதுக்கு இப்ப ஓவர் ரியாக்ட் பண்ற?" அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா, நமக்குள்ள இருந்து இயல்பா வர உணர்ச்சிகள நம்மள நாமே சந்தேகப்பட வைப்பாங்க. நம்ம மேலயே சந்தேகத்த திணிப்பாங்க. இதுதாங்க 2வது அடையாளம். அடுத்து எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணுவாங்க. எப்படின்னா, அவங்க நம்ம மேல அன்பு காட்டணும் அப்படின்னா, இப்படிதான் நீ இருக்கணும். நீ இப்படி இருந்தா தான் உன்ன எனக்கு புடிக்கும்.
நீ இத அச்சீவ் பண்ணாதான் உனக்கான மரியாதைய நான் குடுப்பேன். நீ இப்படி வாய மூடிட்டு இருந்தா தான், நீ நல்லவன்னு நான் ஒத்துப்பேன். நீ இத செஞ்சா தான் என் எனக்கு அத எப்படி சொல்றது? என் புள்ளன்னு நான் ஏத்துப்பேன். இந்த மாதிரி அன்பு காட்டணும் அப்படின்றதுக்காக நமக்கு கண்டிஷன் வைப்பாங்க. நாமளும் நெனைப்போம். நம்ம இதெல்லாம் செஞ்சா தான் அவங்க அன்ப நம்ம வாங்க முடியும் போல இருக்கு. இதெல்லாம் செய்யலைன்னா அந்த அன்பு நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம தகுதி இல்ல போல இருக்குன்னு. உண்மையிலே அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. அன்புன்றது எதையுமே எதிர்பார்க்காது. எந்த ஒரு கண்டிஷனையுமே குடுக்காது. உங்கள எந்த வகையிலயும் கஷ்டமும் படுத்தாது. நீ உண்மையிலே என் மேல அக்கறையா இருந்தா நீ இப்படிதான் இருக்கணும்னு நம்மள போடுவாங்க. இதுதாங்க 3வது சைன். எமோஷனல் பிளாக்மெயில். அடுத்து, நாம கஷ்டப்பட்டுருப்போம். நாம வலியில துடிச்சிருப்போம். ஆனா அவங்க கஷ்டப்பட்ட மாரி நடிப்பாங்க. நான் பட்ட வலிய விட, அவங்க பட்ட வலி தான் அதிகம்னு பேச ஆரம்பிச்சுருவாங்க. நான் வாய தொறக்கறதுக்கு முன்னாடியே, அவங்க வலி தான் பெருசு. என் வலிலாம் ஒண்ணுமே இல்ல. அப்படின்ற ஆரம்பிச்சுருவாங்க. இது 4வதுங்க. அடுத்து ஸ்கேப் கோட்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்துல ஒரு கருப்பாடு ஒண்ணு இருக்கும். உண்மையிலே அந்த கருப்பாடு தான் நல்ல ஆடு. மத்தவங்க எல்லாருமே அந்த குடும்பத்துல ஒருத்தர் போடுற பாட்டுக்கு தாளம் போட்டு ஆடுறவங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் அதுலேருந்து தனியா நிப்பாங்க. ஏன்னா அவங்க மட்டும் தான் உண்மைய பார்க்கிறவங்க. மத்தவங்க எல்லாம் கோடு கிழிச்சு விட்ட மாரி, குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்ட மாரி எத பத்தியும் யோசிக்காம, மத்தவங்க போடுற கோட்டு மேல நடந்து போயிட்டே இருப்பாங்க. நான் அந்த மாரி தான் இருந்தேன். எல்லாத்துக்கும் நம்மளையே குறை சொல்லுவாங்க. குடும்பத்துல பிரச்சனை நடக்குதா? நான் தான் காரணம். குடும்பத்துல யாராச்சும் ஏதாச்சும் பண்றாங்களா? நான் தான் காரணம். மத்தவங்க யாராச்சும் தப்பு பண்றாங்களா? நான் தான் காரணம். இப்படி அவங்க சொல்லி சொல்லியே என்கிட்ட தான் தப்பு இருக்கு அப்படின்ற ஒரு நெனப்பு எனக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு. ஆனா அந்த நெனப்ப என்கிட்ட இருந்து எடுக்கறதுக்கு எனக்கு எவ்வளோ தைரியம் தெரியுமா தேவைப்பட்டுச்சு? இது எல்லாமே இன்னைக்கு நேத்து நடக்கிறதாங்க? இல்ல. சின்ன வயசுலேருந்து அந்த எமோஷனல் மேனிபுலேஷன் நமக்கு குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அத நம்ம உணர்றதே கிடையாது. இதன் மூலியமா என்னென்ன விளைவுகள் தெரியுமா வரும்? நாம எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும்னு, எல்லார்ட்டயும் நல்ல பேர் எடுக்கணும்னு எல்லாரையும் போயிட்டு பீப்பிள் ப்ளீசிங்ன்னு சொல்லுவோம். எல்லார்ட்டயும் போய் கெஞ்சுறது. எல்லாரையும் போய் அனுசரிச்சு புடிக்கணும்னு நெனைக்கிறது. ஆனா யாரும் நம்மள என்னன்னு சீண்ட மாட்டாங்க. நம்மள என்னன்னு கேர் பண்ண மாட்டாங்க. ஆனா நாம போய் எல்லாரையும் கவனிக்கணும். நாம கஷ்டத்திலே இருந்தாலும், வலியில துடிச்சுக்கிட்டு இருந்தாலும், அவங்க முன்னாடி சிரிச்சு பேசணும். கொடும இல்ல? அதுக்கு நம்ம பழகப்பட்டுருப்போம் நாம. நம்ம உணர்வுகள வெளிக்காட்டவே கூடாது. காட்டுனாக்கா அது அவங்களுக்கு பாதிப்பு. நம்ம உணர்வுகள பத்தின யோசனையே அவங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி எப்ப யார் என்ன மூட்ல இருப்பாங்க? ஐய்யயோ! நாம ஏதாவது பண்ணிட்டோமா? இவங்க மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்காங்களே! இவங்க இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கிறதுக்கு நாம ஏதோ காரணம் போல இருக்கு. அப்படின்னு யார் எந்த ஒரு மனநிலையில இருந்தாலும், அதுக்கு நம்மள காரணமாக்கிக்கிட்டு, நம்மள அங்க ஒரு குற்றவாளியா நிக்க வச்சுட்டு உட்கார்ந்திருப்போம். இதெல்லாம் அதனுடைய விளைவுகள்ங்க. நம்மளுடைய தேவைகள நம்ம பூர்த்தி பண்ணிக்கவே மாட்டோம். நம்ம பசிய விட அவங்க பசி முக்கியம்னு நெனைப்போம் நாம. ஆனா நாம இங்க பசியில துடிச்சுக்கிட்டு இருப்போம். நமக்கு அழுகை வந்தா கூட கண்டுக்க ஆளே இருக்க மாட்டாங்க. ஆனா இன்னொருத்தவங்க அழுதாங்கன்னா, போய் உட்காந்து அவங்கள சமாதானப்படுத்துவோம் நம்ம. நமக்கு எவ்வளவோ கஷ்டம் இருக்கும். ஆனா அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நெனைப்போம்.
இதெல்லாம் உண்மையிலேயே நல்ல குணம்னு நெனைக்கிறீங்களா நீங்க? இந்த குணம் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. வேணாங்க. உங்கள காயப்படுத்தி, உங்கள அழிச்சுக்கிட்டு, உங்கள உள்ளுக்குள்ள புதைச்சுக்கிட்டு, நீங்க யாருக்கும் நல்லவங்களா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் சொன்ன மாதிரி, இந்த எமோஷனல் மேனிப்புலேஷனால நம்மளுடைய சொந்த உறவுகளே, ரத்த சொந்தங்களும், உறவுகளும், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நம்மளுடைய சொந்தக்காரங்களும், நமக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாத வரைக்கும், அவங்க நம்மள இந்த எமோஷனல் மேனிப்புலேட் பண்றத நிறுத்தவே மாட்டாங்க. எப்போ ஒரு நாள் உண்மையிலே எனக்குள்ள இந்த தப்பு இருக்குதா? உண்மையிலே நான் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கிறேனா? இல்ல இதுதான் என் வாழ்க்கையா? அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க அந்த எமோஷனல் மேனிப்புலேஷன அடையாளம் கண்டுபிடிச்சுருவீங்க. ஏன்னா நான் கண்டுபிடிச்சேன். ஒரு நாள் இது எதையும் தாங்காம நான் கத்தனேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சேன். எனக்குள்ள என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. நான் எந்த தப்புமே பண்ணலையே! ஏன் எல்லாருமே என்ன டார்கெட் பண்றாங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் என்ன திட்டுறாங்க? ஏன் என்ன குற்றம் சொல்றாங்க? ஏன் என்ன வந்து ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேன்றாங்க? ஏன் எனக்கு யாருமே மரியாதை குடுக்க மாட்டேன்றாங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்படின்னு ஒரு நாள் வெடிச்சேன் நானு. எனக்கே பயமா இருந்தது என்ன பார்த்து. அன்னைக்கு ஃபுல்லா அழுதேன். உட்காந்து யோசிக்கும்போது தான் ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. என்ன நானே கேட்டுக்கிட்ட கேள்வி. எனக்குள்ளேருந்து வந்த பதில். உண்மையிலே நான் ஏதாச்சும் தப்பு பண்ணனா? இல்ல. அவங்க ஏன் நான் தப்பு பண்ணதா நெனச்சுக்கிட்டு என்ன அந்த மாரி பண்றாங்க? அதுக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்புறம் நான் ஏன் ரியாக்ட் பண்றேன்? அப்பதான் புரிஞ்சது எனக்கு ஒரு விஷயம். அப்போ அவங்க நெனைக்கிறதுக்கு நான் ஆடிட்டு இருந்திருக்கேன்னு. நிறுத்துனேன். எல்லாத்தையும் நிறுத்துனேன். இது ஆனா ஒரே நாள்ல நடந்துரல. நான் பேச ஆரம்பிச்சேன். என்ன எமோஷனலா மேனிபுலேட் பண்ண வந்தாங்க அப்படின்னா, எனக்கு இது வலிக்குது. எனக்கு இது பிடிக்கல. நான் இத செய்ய மாட்டேன். எனக்கு பிடிச்சத நான் செய்வேன். உங்க விருப்பத்துக்கு நான் ஆடமாட்டேன். அப்படின்ற பதில்கள தயக்கத்தோடையும், நடுக்கத்தோடையும் சொல்ல ஆரம்பிச்சேன். ஆரம்பத்துல ரொம்ப பயமா இருந்துச்சு. அவங்கள்ட்டருந்து நெறைய எதிர்ப்பு வந்துச்சு. ஆனா நான் என் முடிவுல மாறல. என்ன சமாதானப்படுத்துறேன் அப்படின்ற பேர்ல, போலியா என்கிட்ட நீங்க அக்கறை காட்ட தேவையில்ல. ஓப்பனா சொல்லிட்டேன். மூஞ்சில அடிச்ச மாரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. வேற என்னங்க பண்ண முடியும்? சொல்லுங்க பாப்போம். நான் உங்கள இப்படித்தான் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. என் லைஃப்ல நடந்தத நான் சொல்ல வந்தேன். சப்போஸ் ஒருவேள நீங்களும் இது மாரியான சூழ்நிலைகள்ல இருந்திருக்கீங்க. இது என்னன்னு தெரியாம குழம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இத நீங்க கேட்கறீங்க அப்படின்னா, இந்த எமோஷனல் மேனிபுலேஷன் தான் காரணம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம். கொஞ்சம் கொஞ்சமா வெளில வர நீங்க முயற்சி பண்ணுவீங்கன்னு கண்டிப்பா நான் நம்புறேன் நானு. ஏன்னா என்னால முடிஞ்சது உங்களால முடியாதுங்களா? முடியும். ஸோ அந்த மாரியான காலகட்டங்கள்ல என்னால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நான் என்ன தேர்ந்தெடுத்தேன். எனக்கு என்ன தோணுதோ நான் சொல்றேன். என்ன இனிமே நான் காயப்படுத்திக்க மாட்டேன். என்ன இனிமே நான் கைவிட மாட்டேன். எனக்காக நான் நிப்பேன். அப்படின்னு நான் நின்னேன். எனக்கு தப்புன்னு தெரிஞ்சத, இது தப்புன்னு நான் சொன்னேன். என்ன நீ இத பண்ணக்கூடாதுன்னு யாராச்சும் வந்து சொன்னாங்க அப்படின்னாக்க, அதுக்கான ரீசன், அதுக்கான காரணம், அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு இருந்தது அப்படின்னா, அதுக்கு நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா அது அவங்களுக்கு தான் பிடிக்கல. அவங்களுக்கு பிடிக்கும், பிடிக்காம போகும். அத பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? எனக்கு பிடிச்சத நான் செய்யறேன். இதுதாங்க. நான் இந்த எமோஷனல் மேனிபுலேஷன்லேருந்து ரெக்கவர் ஆகி வந்தது ஒரே நாள்ல நடந்துரல. கொஞ்சம் கொஞ்சமா வருஷக்கணக்கா தான் நடந்துச்சு. உங்களாலயும் முடியும். நீங்களும் இதுலேருந்து வெளில வாங்க. உங்களுக்கு இது சம்மந்தமான சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு, என்கிட்ட கேட்கணும், பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, என்னோட பயோல நம்பர் இருக்கு. நீங்க என்கிட்ட பேசலாம். என்னுடைய குரல் உங்க மனசுல இருக்கிற வலிய எடுத்து சொல்லி உங்களுக்கு ஒரு ஆறுதல குடுத்துருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.
உங்க பொறுமைக்கும், அமைதிக்கும் நன்றி.